நண்பர்கள் நிகழ்வில் மிக அழகாய் நூல் விமர்சனம் செய்த குழந்தைகள் அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து வாராந்திர நிகழ்வானது ஆரம்பிக்கவிருக்கிறது. எண்ணம் உயர வாழ்க்கை மலர என்ற நிகழ்வானது தற்பொழுது மலரவிருக்கிறது. பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் இன்றைய நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கும் எண்ணம் உயர வாழ்க்கை மலர என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு MS சுலைகா பானு மேடம் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என்ற அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலரையும் வருக வருக என்ற அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தற்பொழுது நாம் சிறப்பு விருந்தினர் அவர்களை உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர்கள் சிறப்பு செய்திடுவார். தொடர்ந்து நாம் சிறப்பு விருந்தினர் பற்றிய ஒரு அறிமுக உரை. இவர் கல்வி, இலக்கியம், கலை மற்றும் சமூக விழிப்புணர்வு ஆகிய துறைகளில் தன்னுடைய அர்ப்பணிப்பாலும் சாதனைகளாலும் தனித்துவமான முத்திரையை பதித்திருக்கும் சிறந்த கல்வியாளரும் சமூக ஆளுமையுமான திருமிகு MS சுலைகா பானு மேடம் அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இவர் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் மதுரை மாநகர் செயலாளராக பொறுப்பு வகித்து சிறார்களின் படைப்பாற்றலையும் இலக்கிய ஆர்வத்தையும் வளர்ப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார். கல்வித்துறையில் உலக அளவில் கவனிக்கத்தக்க சாதனைகளை படைத்துள்ள இவர் 42 மணி நேரம் 19 நிமிடங்கள் இடைவிடாது பாடம் நடத்தி டீச்சிங் மாரத்தான் உலக சாதனையை நிகழ்த்தியுள்ளார். மேலும் 72 மணி நேரம் தொடர்ச்சியாக நடைபெற்ற பட்டிமன்றத்தில் பங்கேற்று உலக சாதனையை படைத்ததோடு உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு 100 குழந்தைகள் 100 கதைகள் என்ற நிகழ்வை ஒருங்கிணைத்து மேலும் ஒரு உலக சாதனையை பதிவு செய்துள்ளார். எழுத்தாளராகவும் திகழும் இவர் தினமலர், தினமணி, இந்து தமிழ் திசை, இந்தியன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட முன்னணி நாளிதழ்களிலும் பல்வேறு இதழ்களிலும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கட்டுரைகள் மற்றும் நேர்காணல்களை தொடர்ந்து எழுதி வருகின்றார். மேலும் மாநில அளவிலான வினாடி வினா மற்றும் விவாத போட்டிகளில் வெற்றி பெற்று தனது பன்முக திறமையை நிரூபித்துள்ளார். மேலும் கல்வி, சமூக பணி, இலக்கியம் என பல துறைகளிலும் தொடர்ந்து சேவையாற்றி வரும் இவரது பணிகள் மென்மேலும் சிறப்புற எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேம். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர்கள் பேசுவார். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஒரு 5 குட்டீஸ் ரொம்ப அருமையாக அழகாக கதை சொன்னாங்க இல்லையா? கதை சொன்னாங்கன்றத விட கதை வாசித்து அதை அழகாக புக் ரிவ்யூ பண்ணாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு புத்தகத்தை வாசித்து உள்வாங்கி அதை வெளிக்கொடுக்கிறது அப்படின்றது எளிதான விஷயம் கிடையாது. அவ்வளோ அருமையாக பண்ணாங்க. அந்த 5 குட்டீஸ்க்கு திருப்பி போது நல்ல பலத்தை கைத்தட்டல் கொடுத்துடலாமா? அடுத்த முறை இங்கே இருக்கிற மற்ற குழந்தைங்களும் இதே மாதிரி புத்தகத்தை வாசித்து சொல்ல வரணும். நான் புத்தகத்துக்கு எங்கே போவேன்? இங்கே இருக்குது இல்லையா? இவங்கெல்லாம் நம்ம லைப்ரரியில் தான் புத்தகத்தை எடுத்துருக்குறாங்க. ஸோ புக்கு வேணும்னா நீங்கள் என்ன பேச போகிறீங்களோ அந்த புத்தகத்தை நீங்களே தேர்வு செய்யலாம். நீங்களே படித்து அடுத்த முறை எப்போன்னு கேட்டு உங்கள் பேரை போகும்போது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகணும். இங்கே வந்திருக்கிறதுல பேசாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் செய்வீங்களா? ஒரு புத்தகம் வாசிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ரொம்ப அருமையாக இந்த குழந்தைங்களை புத்தகம் வாசித்து உங்களை திறனாய்வு பண்ண வச்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த அருமையான ஒரு நல்ல நிகழ்ச்சி நூல் அரும்புகளை தொடர்ந்து எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் அம்மா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்தில் உள்ள அனைவருக்கும், இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான பட்டாம்பூச்சிகளாக பூக்களாக தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூக்களை போன்று அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள், பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் ஒரு சின்ன பாட்டு பாடலாமா? பாட்டு பிடிக்குமா? பிடிக்குமா? எனக்கும் பிடிக்குமே. அப்போ எழுந்து 2 பாடினா தான் நல்லாயிருக்கும். எழுந்திருக்கலாமா? எழுந்திருக்க பார்க்கலாம். இருக்குதா? கொடுத்தலாம். லேலாலிலோ லேலாலிலேலோ லேலாலிலோ விதைய நட்டா செடி வருது லேலாலிலோ செடி வளர்ந்தா விதை தருது லேலாலிலோ
விதை முதலா செடி முதலா லேலாலிலோ, விதை முதலா செடி முதலா லேலாலிலோ, இதையும் கொஞ்சம் சொல்வாயோ லேலாலிலோ, இதையும் கொஞ்சம் சொல்வாயோ லேலாலிலோ, லேலாலி லேலோ லேலாலிலோ. ஓ நல்லாச்சா? சேர்ந்து பண்ணலாமா? சேர்ந்து பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. லேலாலி லேலோ லேலாலிலோ. ஆக்ஷன். லேலாலி லேலோ லேலாலிலோ, விதைய நட்டா செடி வருது லேலாலிலோ, செடி வளர்ந்தா விதை தருது லேலாலிலோ, விதை முதலா செடி முதலா லேலாலிலோ, விதை முதலா செடி முதலா லேலாலிலோ, இதையும் கொஞ்சம் சொல்வாயோ லேலாலிலோ, இதையும் கொஞ்சம் சொல்வாய் லேலாலிலோ, லேலாலி லேலோ லேலாலிலோ, முட்டைக்குள்ளே குஞ்சு இருக்குது லேலாலிலோ, முட்டைக்குள்ளே குஞ்சு இருக்குது லேலாலிலோ, குஞ்சு வளர்ந்தா முட்டையிடுது லேலாலிலோ, முட்டை முதலா குஞ்சு முதலா லேலாலிலோ, முட்டை முதலா குஞ்சு முதலா லேலாலிலோ, இதையும் கொஞ்சம் சொல்வாயோ லேலாலிலோ, இதையும் கொஞ்சம் சொல்வாயோ லேலாலிலோ, லேலாலி லேலோ. ஆக்ஷன். சொல்லுங்க எல்லாம் செய்யுங்க. லேலாலி லேலோ லேலாலிலோ, முட்டைக்குள்ளே குஞ்சு இருக்குது லேலாலிலோ, குஞ்சு வளர்ந்தா முட்டையிடுது லேலாலிலோ, முட்டை முதலா குஞ்சு முதலா லேலாலிலோ, முட்டை முதலா குஞ்சு முதலா லேலாலிலோ, இதையும் கொஞ்சம் சொல்வாயோ லேலாலிலோ, இதையும் கொஞ்சம் சொல்வாய் லேலாலிலோ, இரவு வந்தா பகல் வருது லேலாலிலோ, இரவு வந்தா பகல் வருது லேலாலிலோ, சூரியனை வலம் வருது லேலாலிலோ, பகல் முதலா இருள் முதலா லேலாலிலோ, பகல் முதலா இருள் முதலா லேலாலிலோ, இதையும் கொஞ்சம் சொல்வாயோ லேலாலிலோ, இதையும் கொஞ்சம் சொல்வாய் லேலாலிலோ. லேலாலி லேலோ லேலாலி. இப்படியே பாட்டு கன்னியூ ஆகுது. ஆனால் நிறைய பேர் பாடவே இல்லை. அடுத்த பாட்டு பாடிடணும். ஓகேவா? சிடம். இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குலாம் வருது இல்ல? எத்தனை பேர் பாடம் நடத்தும் போது கேள்வி கேட்பீங்க? கேள்வி கேட்கவே மாட்டீங்களா? கேட்பியா? என்ன கேள்வியெல்லாம் கேட்ப? பாடின பாட்டு அழகா இருந்ததா? தேங்க்யூ. வேற என்ன பாடம் நடத்தும் போது, மிஸ் பாடம் நடத்தும் போது கேள்வி கேட்பீங்களா? நாங்கள் எதுக்கு மிஸ் கேள்விலாம் கேட்க போகிறோம்? அப்படியே அமைதியாக இருந்துட்டு போயிடுவோம். அப்படியா? கேள்வி கேட்கணும். வெரி குட். என்ன கேட்ப? இந்த பாட்டில் மீனிங் என்ன இருக்குன்னு கேட்பேன். இந்த பாட்டில் என்ன மீனிங் இருந்துச்சு? நமக்கெல்லாம் தோன்ற கேள்விதான். முட்டை வந்துச்சா? கோழி வந்துச்சா? பகல் வந்துச்சா? இரவு வந்துச்சா? இது மாதிரி எல்லாம் கேள்வியா இருந்துச்சுல்ல? வெரி குட், சூப்பர். சொன்ன கதையில இருந்தது, நானும் கவனிச்சேன். இப்படி நிறைய என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கணும். ஓகேவா? உங்களை மாதிரி தான் ஒரு குழந்தை எப்போ இருந்தாலும் கேள்வி கேட்டே இருக்கும் சின்ன வயசுல. ஆனால் அவங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணுவார்? எப்போதுமே அவன் சொல்கிறத கேட்கவே மாட்டார். நீ சரியே இல்லை, போ. உன் தம்பி பாரு எவ்வளோ நல்லா படிக்கிறான். தம்பினா கசின் பிரதர். அவன் தான் ரொம்ப அறிவாளி. நீ அவனை மாதிரியே இல்லை, நீ அவனை மாதிரி படிக்கவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் அந்த கசின் பிரதரை கம்பேர் பண்ணி அவங்க அப்பா திட்டிக்கிட்டே இருந்தாராம். ஆனால் அவன் அதை பற்றிலாம் கவலையே படலை. பின்னால பெரிய சயின்டிஸ்ட் ஆனார். யார் தெரியுமா? சார்லஸ் டார்வின். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டார்வின். டார்வின்னா என்ன தெரியும் உங்களுக்கு? சார்லஸ் டார்வின் என்ன தெரியும்? குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்ற ஒரு உண்மையே சொன்னார். அதாவது அறிவியல் கண்டுபிடி. கடவுளை நம்புறவங்க வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம
கடவுள் நம்மளை படைச்சாருன்னு சொல்லுவோம். சார்லஸ் டார்வின் என்ன பண்றாரு, தன்னுடைய தேடல்கள், அவருக்கு நிறைய டவுட்டு. நம்ம இப்போ பாடணும் இல்லையா, இதை மாதிரி இது பாட்டில் இருக்கிற மாதிரி தான் எப்படி உலகம் வந்துச்சு, எப்படி மனிதன் படைச்சாங்க, எப்படி நாமெல்லாம் வந்தோம், இப்படி நிறைய தேடுதல் இருந்துச்சு அவருக்கு. வெரி குட்பா, சூப்பர். கை கொடு கை கொடு கை கொடு. கேள்வி கேட்குற குழந்தை தான் பின்னால சிந்திக்கும். சரியான அந்த கை. வெரி குட், இதுதான் சூப்பர், குட் குட். கேள்வி கேட்கணும் அப்படி நிறைய யோசிச்சதுனால தான் சார்லஸ் டார்வினால என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சது, ஒரு பரிணாம கொள்கையை கண்டுபிடிக்க முடிஞ்சது. இயற்கை தேர்வு கோட்பாடு, தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன், இதெல்லாம் பின்னாடி படிப்பீங்க நீங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சார். ஈஸியாக முடிஞ்சிச்சா? 22 வயசு, 5 வருஷம் கப்பலில் பயணம் போறாரு. எதை தேடி? தன்னுடைய தேடுதலுக்கு விடைகளை தேடி போறாரு. தொடர்ச்சியா 5 வருஷ பயணம். வேற 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 தீவுகளுக்கு போறாரு. நிறைய பார்க்குறாரு. பார்த்த இடத்துல எல்லாம் கிடைச்ச எலும்புக்கூடுகள் படிவங்கள்லாம் எடுத்துட்டு வர்றாரு. அப்படி கொண்டு வந்து ரிசர்ச் பண்ணி அதன் மூலமா ஒரு கோட்பாடை வெளியிடுறாரு, மனிதர்கள் குரங்கியிலிருந்து தோன்றினவங்க அப்படின்னு. அப்புறம் நிறைய அதை தியரி நிறைய கண்டுபிடிச்சார். ஆனால் சார்ல்ஸ் டார்வினோட அப்பா மட்டும் என்ன சொன்னாரு, அவரை புரிஞ்சிக்கவே இல்லை. என்ன பண்ணாரு, கம்பேர் பண்ணி திட்டினார். அதனால நம்மளை திட்டுறாங்க, அவருடைய அறிவு அவருக்கு அப்போ தெரியல. அந்த பையன் தான் பிரான்சிஸ் கால்டன் தான் அதிக நுண்ணறிவுன்னு சொல்லி அறிவக்கூடியவன், ஐக்யூ பவர் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு. அவனோட தெரிஞ்ச அளவுக்கு தன் பிள்ளையே தெரியல. நிறைய பேருக்கு அப்படிதான், தன் பிள்ளைங்க கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு இங்க இருக்கிறவங்க வெளிக்கொண்டு கூட்டு வந்திருக்காங்க. எத்தனை பேர் வந்து உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்காக இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? உங்க பெற்றோர்கள் நல்லா கிளாப் பண்ணுங்க. உண்மை, நிறைய பேரண்ட்ஸு தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய நேரங்களை செலவழிப்பது இல்லை. நல்லா வரணும் குழந்தைன்னு நினைச்சா மட்டும் பத்தாது, அதற்காக நேரத்தை நாம செலவிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, அது மாதிரி சார்ல்ஸ் டார்வின் சிறந்த அறிவியல் மேதையா உருவானாரு. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி தான் ஒரு சின்ன குழந்தை, ரொம்ப குட்டி குழந்தை, 3 வயசு. ஸ்கூல்லேருந்து அவனுக்கு ஒன்று என்னன்னே தெரியாது, குடுக்குடுன்னு ஓடி வரான். ஓடி வந்து அவங்க அம்மா அறுப்படையில் நிற்கிறாங்க. அம்மாட்ட வந்து கழுத்தை கட்டி பிடிச்சிக்கிறான். அம்மா அம்மா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேம்மா, நான் மிஸ் என்ன வேகமாக போக சொல்லிட்டாங்கம்மா வீட்டுக்கு, இந்த மிஸ் இந்த லெட்டர் அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்கம்மான்னு பேக்கெட்டில் ஒரு லெட்டர் இருக்குது, எடுத்து அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். அவங்க அம்மாவும் அந்த குழந்தை பையிலேருந்து அந்த லெட்டர் எடுக்கிறாங்க. அந்த லெட்டரை வாசித்து பார்க்குறாங்க. அவங்க அம்மா கண்ணில் என்ன வருது, அழுக, ரொம்ப அழுகிறாங்க. அப்படியே தாரையாக மாலை மாலையாக தண்ணீர் ஊற்றுது. அதில் என்ன எழுதியிருந்தது, உங்கள் குழந்தை மூளை வளர்ச்சி சரியில்லை, உங்கள் குழந்தைய பள்ளிக்கூடத்தை வச்சுக்க முடியாது, உங்கள் குழந்தையோட தலை வினோதமாக இருக்குது, நீங்கள் தயவுசெய்து வேறு பள்ளிக்கூடத்தை உங்கள் குழந்தைய சேர்த்துக்கங்கன்னு அந்த குழந்தையோட வகுப்பாசிரியர் எழுதின லெட்டர் உள்ளே இருக்குது. நாம் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், போச்சு என் பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான் போல், டீச்சரே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது ரொம்ப அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணி விட்டுருக்கலாம். ஆனால் அந்த அம்மா அப்படி பண்ணலை. என் குழந்தைய எப்படியாவது சொல்லி கொடுத்து பெரிய ஆள் ஆக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே டீச்சர் வேலை, தான் செய்த வேலையை விட்டுட்டு முழு நேரம் குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பட்ட குழந்தை யார் தெரியுமா? வெரி குட். யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். இன்றைக்கு 1000க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி பேட்டன் ரைட் வாங்கி அந்த தாமஸ் ஆல்வா எடிசனை தான் டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி குறைவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. யோசித்து பார்க்கணும். ஒருத்தர் நம்மளை சொல்கிறாங்கன்றதுக்காக நாம் இல்லை அப்படின்ற நெகட்டிவ் தாட் போவே கூடாது. வகுப்பில் எல்லா பிள்ளைங்களும் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களாம் ரொம்ப சிறந்த அறிவாளிகள், கடைசி மார்க் எடுக்கிறவங்களாம் அறிவு இல்லை அப்படின்றதே கிடையாது. உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு என்பது மதிப்பெண்கள் அடிப்படையில் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ. 100க்கு 100 மார்க் எடுத்தவங்களாம் ஃபஸ்ட் மார்க்கா நல்ல பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. மதிப்பெண்கள் என்பது சில விஷயத்துக்காக உங்களுக்கு தேவைப்படுதே தவிர மதிப்பெண்கள் உங்களுடைய மதிப்புகளை தீர்மானிப்பதில்லை. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நல்லா 100க்கு 100 மார்க் அந்த பொண்ணு நல்லா 100க்கு 100 மார்க் வாங்கி அவன் நல்லா, நம்மளால் அது வாங்கவே முடியாது போலையே, நம்மளால் படிக்கவே முடியாது போலையே நினைக்கக்கூடாது. முயற்சி செய்தால் எல்லாமே முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு சம்பவமும் எனக்கு ஞாபகம் வருது. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன கண்ணாடி கப்பை அம்மா எடுத்து வர சொல்கிறாங்க. எடுத்து வர சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க?
பார்த்து எடுத்துட்டு வா, உடச்சிடாம எடுத்துட்டு வா, போட்டு உடச்சிடாத, வேற அவ்வளோதானா? இவ்வளோதான் சொல்லுவாங்களா? சரி, பார்த்து எடுத்துட்டு வா, உடச்சிடாம எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. கையில் காலில் குத்திக்காத, கீழே விழுந்துருச்சுன்னா காலில் ரத்தம் வந்துடும், உடச்சிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தாமஸ் ஆல்வா எடிசனோட கண்டுபிடிப்புகளை முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு என்னன்னு சொல்லுவோம் நம்ம? வெரி குட், சூப்பர், கிளாப் பண்ணுங்க அவளுக்கு. குட் குட் குட். மின்சார பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன். உலகமே ஒளிர தொடங்கியது அவருடைய கண்டுபிடிப்பினால தான். அந்த மின்சார பல்பை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரா? தூங்கி முழிஞ்ச உடனே அடுத்த நாள் காலையிலே கண்டுபிடிச்சிட்டாரா? நைட்லாம் நான் தூங்கினேன்ப்பா, யோசிச்சேன்ப்பா, அடுத்த நாள் காலையில் செஞ்சேன்ப்பா, முடிச்சிட்டேன்ப்பா, செஞ்சாரா? இல்லை. விழித்து எழுந்தவுடன் கிடைப்பதல்ல வெற்றி, விழித்து எழுந்தவுடன் கிடைப்பதல்ல வெற்றி, விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதுதான் வெற்றி. தூங்கி முழிச்சோன்னு வெற்றி கிடைக்காது, பல முறை விழுந்து எழுந்திருக்கணும். அப்படின்னா என்ன? பல முறை முயற்சி பண்ணணும், அப்புறம் தான் வெற்றி கிடைக்கும். நம்ம அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள், தூக்கத்தில் காண்பதல்ல கனவு, எது உன்னை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுவே கனவு சொன்னாரா அப்துல் கலாம்? மாமா நான் நல்லா தூங்கினேம்மா, தூங்கிட்டு இருக்கும்போது நல்ல சூப்பராக கனவு வந்துச்சுமா, நான் தூக்கத்தை பார்த்தீங்கன்னா நான் கிரிக்கெட் பிளேயர் வின் பண்ணிட்டேன், இந்தியா மேட்ச் விளையாண்டேன். கனவு கனவாகவே இருக்கலாமா? உங்களுடைய பேஷன் என்னவோ அதை நோக்கி உங்களுக்கு பயணம் இருக்கணும். சரி, நம்ம எடிசனுக்கு வந்துடுவோம். தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணுறாரு? மின்சார பல்பை கண்டுபிடிக்கணும்னு அவருடைய முயற்சி எடுத்த உடனே முடிஞ்சிச்சா? முடியல. பல முறை முயற்சி செய்கிறாரு, திருப்பி திருப்பி முயற்சி பண்ணுறாரு. ஒவ்வொரு முறை முயற்சி பண்ணும் பொழுதும் அவருடைய முயற்சியில தோல்வி அடையுது. அப்போ அவருடைய நண்பர் சொல்கிறார், நீங்கள் இத்தனை தடவை ட்ரை பண்ணுறீங்களே, முடியல, விட்டுற வேண்டியதானே, இத்தனை தடவை ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் முடியல, அடுத்த ஆராய்ச்சிக்கு போக வேண்டியதானே. இவர் சொல்கிறார், அப்படிலாம் கிடையாது, நான் எத்தனை முறை முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சாலும் அதில் ஒன்று கற்றுக்கிட்டேன். நான் முதல் முயற்சியில் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ஒன்று இருக்கும் பல்பில், குண்டு பல்பு இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு, எல்லாருமே இல்லை எதுக்கு வந்துட்டோம் நம்ம, இப்போ டியூப் லைட்டு இது மாதிரி எல்இடி பல்புக்கு வந்துட்டோம். அந்த காலத்தில் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ஒன்று இருக்கும் உள்ளுக்குள்ளே குண்டு பல்பில். அந்த டங்ஸ்டன் வைக்கிறதுக்கு பதிலாக பல தனிமங்களை பயன்படுத்தியிருக்கிறாரு. அதில் ஒரு தனிமத்தை பயன்படுத்தும் பொழுது அதிகமாக வெப்பம் வந்திருக்கு. ஒளி நிறைய வேணும், வெப்பம் குறைவாக இருக்கணும். அப்போ தான் பல்பு பயன்படுத்துகிற நோக்கம். பிரைட்டாக இருக்கணும், வெப்பம் குறைவாக இருக்கணும். ஆனால் ஒரு தனிமத்தை பயன்படுத்தும் பொழுது வெப்பம் அதிகமாக வந்திருக்கு, ஒளி குறைவாக வந்திருக்கு. அப்போ அதற்கு பயன் இல்லை, பயன்படுத்த முடியாதுன்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த முறை கார்பன் ஃபிலமெண்ட்டை பயன்படுத்தியிருக்கிறாரு. அது அப்படிதான், வெளிச்சம் நல்லா தான் கொடுக்குது, குறைவாக தான் இருந்தது. ஆனால் என்ன ஆச்சு, கொஞ்ச நாளில் அந்த கார்பன் அந்த பல்போட பக்கங்களில் ஒட்டி கருப்பாயிடுச்சு. ஒவ்வொரு கண்டுபிடிப்பின் போதும் ஒவ்வொரு முயற்சியின் போதும் இது அதற்கு பயன்படுத்த முடியாதுன்ற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறார். அவருடைய பல்பு கண்டுபிடிச்சா, டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வச்சாச்சு. இப்போ அந்த கண்டுபிடிப்பை எல்லா சயின்டிஸ்ட் முன்னாடி கொண்டு போய் காமிக்கணும், அவருடைய கண்டுபிடிப்பை உலகறிய செய்யணும். அதற்கான இடத்துக்கு போகிறாங்க. தன்னுடைய உதவியாளரை கீழேருந்து அந்த பல்பை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவர் அந்த அறைக்கு போயிடுறாரு. அந்த அறையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய உதவியாளர் என்ன பண்ணுறாரு, அவர் கண்டுபிடிச்சு அத்தனை நாள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அந்த பல்பை எடுத்துட்டு வர்றாரு. அப்படி வரும்பொழுது மாடிப்படியில் ஏறும் பொழுது என்ன ஆயிடுச்சு, தடுக்கி அவர் விழுந்து பல்பு உடஞ்சிருச்சு. நாம இருந்தால் என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? அடிப்பீங்களா? ஐயோ படி, டென்ஷன் ஆகும், வேற கோபம் வரும், சோகம் வந்துடும். முதல்ல சோகம், ஐயோ இவ்வளோ நாள் உழைப்பு போச்சே அப்படின்னு ஒரு சோகம், கண்ணா பின்னான்னு திட்டிடுவோம். இங்கெல்லாம் பதில் வரலையே. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் டக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, பல நாட்கள் போராடி கண்டுபிடிச்ச பல்பு உடைச்சிட்டாங்க உங்களோட உதவியாளர், சோகமாயிருவியா? சரி, அழுவீங்களா? அடுத்து திரும்பி ஒரு தடவை, சரி ஓகே. இவரும் அதே மாதிரி என்ன பண்ணாரு, உங்களை போன்ற மனநிலை எடிசன் அப்படி இல்லை, கொஞ்சம் வருத்தப்பட்டதோட திருப்பி இல்லை இந்த இடம் முடியல, அடுத்த தடவை நான் இதை கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறாரு. அடுத்த முறை அதை பல்பு அதே மாதிரி செய்கிறாரு. செஞ்சு முடிச்சு நெக்ஸ்ட் டைமு உதவியாளர், நீ தொடாத, போனதிலே போட்ட, நீ எடுக்கக்கூடாது சொன்னாரா? இல்லை. என்ன பண்ணாரு, நீ தான் கொண்டு வர, இந்த தடவையும் நான் மேலே போயிடுவேன், அந்த பல்பை யார் தான் எடுத்துட்டு வரணும், நீ கொண்டு வா, நீ தான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அதே உதவியாளரை அந்த பல்பை எடுத்து வர சொல்கிறாரு. உதவி எடுத்துட்டு வர்றாரு. ஸோ விழலை. அப்போ ஒரு தடவை அவன் கீழே விழுந்ததுனால திருப்பி அவன்கிட்ட கொடுக்கலாம், அவன் என்ன ஆயிடுவான், நம்மளால முடியாது போல,
நாம் இந்த வேலைக்கு லாயக்கில்லை போல, இவருக்கு உதவியாளர் இருக்க முடியாது போலன்னு ஒரு என்ன வந்துடும், அவனுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிடும், தன்னம்பிக்கை இன்மை, அவனுக்கு தன்னைத்தானே நம்பக்கூடியும் இல்லாமல் போயிடும். அதனால தான் என்ன பண்ணாரு எடிசன், உன்னால முடியும், நீ செய்வ, நீ தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வர வச்சார். ஸோ நாம் எல்லாராலையும் எல்லாமும் முடியும். குட்டி குழந்தைங்க உங்களை மாதிரி சிந்திக்கிறதுக்கோ உங்களை மாதிரி ஆக்டிவாக இருக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இன்றைக்கு நீங்கள் படிக்கிறது எல்லாமே அப்படியே உங்கள் மனசில் இருக்கும். எங்களெல்லாம் படித்து மனசை வச்சுக்கவே முடியாது. இன்றைக்கி நான் பேசுகிறது எல்லாமே இன்றைக்கி படித்தது கிடையாது. உங்களை மாதிரி குழந்தையா இருக்கும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுதுலேருந்து பல போட்டிகளில் வகுப்பில் சின்ன குழந்தையிலேருந்து 6th 7th 8th அப்படியே எல்லா போட்டிகள்லையும் பேச்சு போட்டிலையும் கலந்துப்பேன். கலந்து கொள்ளும் பொழுது அதற்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்குது. அந்த தகவல்கள் தான் இன்றைக்கு உங்கள்கிட்ட வந்து சேருது. உடனடியாக பெரியவங்களானப்புறம் படிக்க முடியாது, ஞாபக சக்தி இருக்காது. குழந்தைங்கக்கிட்ட அவ்வளோ ஒரு ஞாபக சக்தி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கம்ப்யூட்டரை காட்டிலும் பல மடங்கு உங்களுடைய மூளை சக்தி வாய்ந்தது. தெரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களா. நீங்கள் நினைக்கிறேன் கம்ப்யூட்டர் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? அதை காட்டிலும் உன் மூளை பெஸ்ட்டு. அதை காட்டிலும் உங்களோட மூளை ஏகப்பட்டது ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்குது. நாம தான் என்ன பண்ணுறோம், நல்ல விஷயங்களை தாண்டி குப்பைகளை கொண்டு போய் நம்ம மூளையில் போடுறோம். நல்ல கருத்துக்களை நிறையா வைக்கணும். ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுக்கலாமா? யார் வரீங்க ஃபஸ்ட்டு? வராதவங்க வரட்டும். நீ வந்து கதை சொல்லிட்டல, வா, நீ வா. இன்னெல்லாம் நான் கழட்டி போட்டுருவேன், ஓகேவா? இருக்குதா? இது எல்லாத்தையும் கழட்டி வச்சிருவேன். இவன் திருப்பி இதே மாதிரி மாட்டணும். இது என்ன ஈஸி தானே? அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அதே கலர்லாம் இல்லை, எல்லாம் ஒரே பின், சேஃப்டி பின் தான். ஈஸியா? பாப்போமா? அவன் செய்யும் போது கைத்தட்டி உற்சாகப்படுத்துறீங்களா? ஒரு நிமிஷம் முடியட்டும். ஓகே, எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இவனோட வேலை ஏதாவது ஒரு பின், பெரிய பின்னை எடுத்துக்கிறான். இப்போ அந்த பின்னை க்ளோஸ் பண்ணி இதுக்குள்ளே ஃபுல்லாக போடணும். டைம் வச்சுக்கலாமா? 1 நிமிஷம் வச்சுக்கலாமா? யார் டைம் பார்க்குறது? 2 நிமிஷமா? நான் இன்னும் முடிக்கவே இல்லை. 2 கை பயன்படுத்தக்கூடாது. அவனோட வலது கை மட்டும் பயன்படுத்தணும், இடது கையை பின்னாடி வச்சுக்கணும். ஒரு கையை மட்டும் பயன்படுத்தி அந்த ஊக்க என்ன பண்ணணும், அவன் அதுக்குள்ளே மாட்டோம். செய்யலாமா? ஓகே, டைம் ஸ்டார்ட். நானே வச்சுக்கிறேன் டைமர் வச்சுக்கலாமா? ஓகே, ஸ்டார்ட். தம்பி, உனக்கு இது வசதியாக இருக்கு, அது வசதியாக இருக்குமா? இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சரியாக தான் இருக்கு. இது 28 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, டைம் அப். ஓகே, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. வேற யார் வரீங்க? முடியல. நீ வரியா? நீங்களே வந்துட்டீங்களா? வராதவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். நீங்களா வெரி சூப்பராக புக் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ஒரு கை மட்டும். ஸ்டார்ட். என்ன நீங்க இப்படியெல்லாம் பண்றீங்களேம்மா,
என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மான்னு என்ன பார்க்குறா அவ. ட்ரை, வி கேன் டூ. முடியும் அப்படின்னா முடியும் நம்மளால. கொஞ்சம் அவன் கூட ஒன்று ரெண்டு மாட்டினா பாப்பா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாளே. சரி, நெக்ஸ்ட் இப்போ பெரிய பிள்ளைங்கள யாருன்னா ஒருத்தரை கூப்பிட்டுருவோம். யார்? ரெட் டிஷர்ட். ரெட் டிஷர்ட் வா. அவன் ட்ரை பண்ணிட்டு போடும், போகலாம். இன்னும் ஒன்று கூட மாட்டலடா. சூப்பர்டா, வெல் ட்ரைடு. குட் குட் குட். வந்த குழந்தைகளுக்கு மட்டும் ஸ்கெட்ச் முதல்ல வந்தது யாருடா? வாமா. செகண்ட் வந்தது யாருப்பா? வாடா. வெல் ட்ரை, குட் குட். நீ ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணுங்க. ஒரு கையில் மட்டும். என்ன என்ன பண்ணணும்? இந்த ஒரு கையை மட்டும் வச்சு இப்படி வச்சுட்டு இந்த இதை இப்படி போட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்படி போட்டு வேகமாக க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? அப்படி பண்ணேனா நான் அதை மாதிரி பண்ணலாமா? நான் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா கிளாப் பண்ணுங்க. புரிஞ்சுச்சா? பரவாயில்ல, என்ன பண்ணணும்னு கேட்ட குழந்தை அதுதான் முயற்சி. பத்தியா? 1 2 3, அங்கே அடுத்த தனியாக 3. குட் 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 குட். வெல் டன் வெல் டன் வெல் டன். குட். ஓகே, டைம் அப். ஓகே, போதும். எப்போ தம்பி குட்டி வா, குட்டி வாங்கி வா. யாரு? நானு. எல்லாருக்கும் நேரம் கொடுத்தோம், அதுலேயே நேரம் போயிருமே. ஸோ இதில் என்ன இருக்குது? நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இங்கே தான் பண்ணணும்ல. ஒரு ஊக்கு எடுத்து பிரித்து போட்டு ஒரு கை இல்லாமல் ட்ரை பண்ணி பாரு, முடியுதான்னு. ஒரு நிமிஷத்துக்குள்ள. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஐன்ஸ்டீன் மாதிரி பெரிய பெரிய மேதைகள் அமர்ந்த அந்த இடம். அங்க ஒருவர் சொல்ல போற விஷயத்துக்காக இந்த உலகமே காத்திருக்குது. ஒருத்தர் என்ன சொல்ல போறாரு, அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகமே காத்திருக்குது. ஆனா அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? வீல் சேர்ல தான் இருக்கிறார். அவரால் நடக்க முடியல. அவரால் நடக்க முடியல. அவரால் கை கால் அசைக்க முடியல. அவரால் பேச முடியல. அவர் தலையை கூட அசைக்க முடியாது. ஒரு பக்கம் தலை சாய்ந்து இருக்குது. யார் அவர்? கெஸ் பண்ண முடியுதா? யார் சொன்னது? வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ. யாரோட அப்பா? சூப்பர். உங்க அப்பா நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. கேட்டு கத்துக்கோ அப்பாட்ட இருந்து. ஸ்டீஃபன் ஹாக்கிங். அதாவது எளிய சிக்கலான நிறைய விஷயங்கள் எளிமையா போய் சேர்றதுக்கான கண்டுபிடிப்புகள், அண்டவியலை பத்தி கண்டுபிடிப்புல சொன்னவர் தான் அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்றவர். அவர் அந்த அறிவியல் கண்டுபிடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நேரத்துல அவரால் இப்படிதான் இருந்தார். ஆனா அவர் அப்படியே இருந்தாரா? பிறந்ததுல இருந்து அப்படி இருந்தாரா? இல்ல, நல்லா தான் இருந்தாரு. நம்மள மாதிரி தான் இருந்தாரு. 21 வயசு. ஆக்சிடென்ட் ஆச்சா? இல்ல. சாதாரணமாக நடந்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு 21 வயசுல நடக்க முடியாம தன்னால தடி கீழே விழுறாரு.
ஏன் விழுறாருன்னு யாருக்கும் தெரியல. என்னாச்சு இவருக்கு, ஏன் விழுறாரு அப்படின்னு. கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை விழுந்தவர் 2 தடவை விழ ஆரம்பிச்சார். அப்படி தடிக்கி தடிக்கி விழ ஆரம்பிச்சார். அவரால் நடக்கவே முடியாமல் போயிடுச்சு. வீட்டில் அவங்க அப்பா அம்மாக்கெலாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சிச்சோ என்னடா நம்ம பிள்ளை இப்படி இருக்கிறானே, கஷ்டமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்து எங்கே போவாங்க, போனாங்க ஹாஸ்பிட்டல். டாக்டர் என்ன சொன்னார், செக் பண்ணி பார்த்துட்டு வீல் சேர் கொடுத்துட்டாரு. செக் பண்ணி பார்த்தாரு. நல்ல வெரி குட், சூப்பர்டா. செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பையனுக்கு வந்திருக்கக்கூடிய நோய் வந்து பாவம் தசை அழற்சி நோய் வந்திருக்குது, நரம்புகள் வேலை செய்யாமல் போயிடுச்சு. உங்கள் மகன் இருக்கக்கூடிய ஆண்டுகள் வெறும் 2 ஆண்டுகள் தான் உயிர் வாழ முடியும், உங்கள் பையனால் வெறும் 2 வருஷம் தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. நாமன்னா என்ன பண்ணுவோம், அழுவோம். ஐயோ போச்சு, 2 வருஷம் தான் நான் இருக்க போகிறேன், இருக்கிறதெல்லாம் நான் செய்யணும், எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடணும், போகிற இடத்துக்கெல்லாம் போகணும், எல்லாரையும் பார்க்கணும், இப்படி தான் நாம் நினைப்போம். போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு இப்படி தான் நினைக்கிறோம். சாதாரணமானவர்கள் அப்படித்தான் நினைப்போம். ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன நினைச்சாரு தெரியுமா, 2 ஆண்டுகள் என்னுடைய ஆயுட்காலம்னா அந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாக நான் செய்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, நான் கண்டுபிடிக்க வேண்டிய கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் பாதியில் நிற்கிது, அதெல்லாம் நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்டுபிடிப்புகளை தொடர ஆரம்பிச்சாரு. காலப்போக்கில் அவரால் ஒன்றுமே அசைக்கவே முடியல. முதல்ல நடக்க முடியாமல் போனவர், கை கால் அசைக்க முடியாமல் போச்சு. அப்புறம் வீல் சேர் துணையோடு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய உடல் உறுப்புகள் ஒன்றொன்னா செயல் இழந்துருச்சுன்னா ஆக்ஷன் எதுவும் பண்ண முடியல அவரால். அந்த வீல் சேரில் அவருடைய ஒரு தலை சாஞ்சி இப்படி தான் இருக்குது. அப்புறம் எப்படி அவருடைய கண்டுபிடிப்புகள் வந்தது, தன்னுடைய கண்ண சதை அதிர்வுகள் இருக்குது பற்றியா, இந்த கண்ணத்தில் அந்த சதை அதிர்வுகளை கொண்டு கம்ப்யூட்டர் மூலமாக ஒரு வார்த்தையை உருவாக்குறாரு. இப்படி ஒரு வார்த்தையை அவர் உருவாக்குறதுக்கு பல மணி நேரங்கள் ஆகுது. இதெல்லாம் செஞ்சுட்டு எதுக்கு இதெல்லாம் தேவையா நினைக்கல. அவருடைய கண்டுபிடிப்புகள் தொடர்ந்துச்சு. அந்த ஒரு வார்த்தையை உருவாக்குறதுக்கு பல மணி நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணாரு. அப்படி கண்டுபிடிச்சது தான் பிக் பேங் தியரி. படிச்சீங்களா புக்ல? என்ன பிக் பேங் தியரி? பெருவெடுப்பு கொள்கை. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்குமே பெருவெடுப்பு கொள்கை அப்படின்னா என்ன. நான் மிஸ் இங்கேயும் பாடம் நடத்தினா நாங்கள் என்ன மிஸ் பண்ணுவோம், நாங்கள் ஒரு நாள் கலைஞர் நூற்றாண்டு உலகத்துக்கு வந்துட்டு போகலான்னா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பூமி அதாவது புவி தோன்றிய விதம் பிக் பேங் தியரி. எப்படி ஒரு பலூனில் ஃபுல்லாக சின்ன சின்ன துகள்களை உள்ளே போட்டு உடச்சி விட்டோன்னா அந்த பலூன்லேருந்து அந்த துகள்லாம் என்ன பண்ணும், ஒரே இடத்துல விழுமா, சிதறி விழும். இப்படி தான் பூமியானது சிதறி வந்தது சூரியன்லேருந்து. பிக் பேங் தியரி வெளிவந்ததுல அந்த கோள்கள் அண்டம் அப்படின்னு அண்டவியலை பற்றி நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாரு. கருந்துளையை பற்றி கண்டுபிடிச்சாரு. இது எல்லாமே ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட கண்டுபிடிப்புகள். எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாரு. 21 வயது வரைக்கும் நன்றாக இருந்த ஒரு மனுஷன் நடக்க முடியாமல் போய் 2 வருஷம் தான் டாக்டர் உயிர் வாழ்வான் சொல்லியும் அதை தாண்டி அவருடைய சாதனைகள் தொடர்ந்தது, அவருடைய கண்டுபிடிப்புகள் தொடர்ந்தது. அப்படின்னா காரணம் என்ன? விடாமுயற்சி, நம்பிக்கை. யார் நம்பிக்கை? தன்னம்பிக்கை. வேற மன உறுதி. சூப்பர், குட். இந்த குழந்தைங்க அழகா ஆன்சர் பண்றாங்கடா. வேற என்னம்மா? அதான் தன்னம்பிக்கை. நீ இங்கிலீஷ் சொல்ற, அவ தமிழ் சொன்ன. ஓகே. வேற கடின உழைப்பு. சூப்பர். கடின உழைப்பு இல்லைன்னா எதுவுமே சாத்தியம் இல்லை. முயற்சி, முயற்சி, விடாமுயற்சி. ஒரு முயற்சியே தோல்வி அடைஞ்சோன்னா உட முடியல, ஒற்றல, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. இதெல்லாம் இருந்தால் எனது கனவு வசப்படும். நான் நினைக்கிற கனவு வசப்படணும்னா நாமக்கும் இதெல்லாம் வேணும். நான் கனவு மட்டுமே பார்ப்பேன். அம்மா நான் IPS ஆவேன், நான் IAS ஆவேன், டாக்டர் ஆவேன். எல்லாருக்கும் இப்போ டாக்டர் அப்படின்னு ஒரு பேஷன். நானும் உங்களை மாதிரி தான் சின்ன பிள்ளை இருக்கும்போது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா +1 படிக்கும் போதெல்லாம் நான் டாக்டர்ன்றதே ஒரு அப்படியே வெறியாக படிப்பேன். நான் டாக்டர் ஆகணும்னு. பயோமேக்ஸ் குரூப்பு. ஆனால் டாக்டர் ஆக முடியல. 17 வயசு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதோட நின்றுச்சு போச்சு. நீ இருந்துட்டேனா? இல்லை, எங்கள் வீட்டுக்கார கை காமிச்சேன். அதோட முடிஞ்சு போச்சுட்டா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு லைஃப் அப்படின்னு அழுதுட்டு உட்காரல. அதை தாண்டி இன்னைக்கு வந்து எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பட்டங்கள் எல்லாமே பார்த்தோன்னா ஆஃப்டர் மேரேஜ், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தேவை நம்முடைய கனவு நனவாகணும்னா ஈஸி கிடையாது.
கஷ்டப்படணும், உழைக்கணும். எளிதாக கிடைக்கக்கூடிய எதுவுமே நமக்கு நிற்காது. எதையுமே கஷ்டப்பட்டா ஈஸியாக இருக்கும். பாடமே கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது. என் பிள்ளைங்களை சொல்லுவேன், நான் இஷ்டப்பட்டு படிக்கணும். படிக்கும் போதே ஐயோ கணக்கா எனக்கு பிடிக்கவே இல்லையே அப்படி சொல்லி படிக்கக்கூடாது. ஓகேவா? ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட முயற்சி அவரோட பெரிய அளவில் இந்த அளவுக்கும் அவருடைய கண்டுபிடிப்புகள் இப்போ உலக அளவில் பேசப்படுதுன்னா அதுதான் காரணம். சின்ன பாட்டு பாடலாமா? எழுந்து கொஞ்சம் சோர்வார். எழுந்து ஒரு பாட்டு பாடலாம். நான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவேன், அது எல்லாரும் செய்ய முடியுதான்னு பார்க்கணும். என்ன தெரியுமா? ஸ்ட்ரைட் பார்க்கலாமா? இப்படி இப்படி எல்லாம் செஞ்சிருவீங்களா? இது ஈஸி. இது என்னடா பெரிய விஷயம், செஞ்சிருவோம். ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? இதை ஃப்ரண்ட்லையும் இதை பேக்லையும் செய்ய போகிறோம். செய்யலாமா? இதை ஃப்ரண்ட்டில் இதை பேக்கில். செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. இது ஃப்ரண்ட்டில் இது பேக்கில். அட் அ டைம் ரெண்டும் செய்கிறது எவ்வளோ பெரிய இது தெரியுமா? ட்ரை பண்ணணும். வரலையே, செய், ட்ரை 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 ட்ரை. செஞ்சிட்டீங்களா? சரி, செஞ்சவங்களாம் கிளாப் பண்ணிக்க உங்களுக்கு நீங்களே. கணக்கு அப்படின்னு பார்த்தோமா? ஒரு சின்ன கணக்கு பற்றி ஒரு பாட்டு படிச்சிடுமா? வேண்டாமா? கணக்கு பிடிக்காதா? பிடிக்கணும். கணக்குத்தான் எனக்கு பிடிச்ச பாடம், கணக்குத்தான் எனக்கு பிடிச்ச பாடம். அதை 1 2 3 4ன்னு படிக்கும் போதே நானும் கணக்குத்தான் எனக்கு பிடிச்ச பாடம். ஸ்டார்ட் பண்ணலாமா? பாடுங்க. படிக்கும் போதே நானும் கணக்குத்தான் எனக்கு பிடிச்ச பாடம். கூட்டல் கணக்குத்தான் நாம கூட்டி பார்க்கத்தான், கழித்தல் கணக்குத்தான் நாம கழிச்சு பார்க்கத்தான். கூட்டி கழிச்சு பெருக்கி வகுக்கும் போது கவனம் தேவைதான், கவனம் தேவைதான். கூட்டல் கணக்குத்தான் நாம கூட்டி பார்க்கத்தான், கூட்டல் கணக்குத்தான் நாம கூட்டி பார்க்கத்தான். கழித்தல் கணக்குத்தான் நாம கழிச்சு பார்க்கத்தான். கூட்டி கழிச்சு பெருக்கி வகுக்கும் போது கவனம் தேவைதான், கவனம் தேவைதான். கணக்குத்தான் நமக்கு பிடிச்ச பாடம், கணக்குத்தான் நமக்கு பிடிச்ச பாடம். கணக்கு பிடிக்கணும். பாரதியார் சொன்ன மாதிரி கணக்கு பிணக்கு அப்படி சொல்லக்கூடாது. கணக்கு வேணும், கணக்கும் வேணும், எல்லாமே வேணும், கணக்கு வேணும். ஓகேவா? சரி, ஒரு சின்ன கிளாப் பண்ணிக்கலாமா? கிளாப் எப்படி பண்ணலாம்? 1 2 3 கிளாப் பண்ணலாமா? இப்போ ஒரு மழை வர வைப்போமா அந்த இடத்துக்குள்ள? இங்கே மழை வர வைப்போமா? மழை வர வைக்கலாமா? ஓகே. மழை வர தான் சொல்லும் போது தான் மழை வரணும். ஓகேவா? இப்போ அமைதியாக இருக்கு. 1 2 3 4 5 4 3 2 1 0. நல்ல மழை வந்து நின்றுச்சா? ஆனால் மழை ரொம்ப நல்லா வரல. மியூசிக் சார் சொல்லி கொடுத்தாங்களா? ஓகே, சிடா. டான்ஸ்லாம் சூப்பராக ஆடுறீங்களே. குட் குட். இப்போ ஒரு சின்ன கதை, ஒரு கதை. கதை பிடிக்கும்ல? இப்போ நீங்களாம் சொன்னீங்கல்ல. பட் கதை சொல்லும் போது என்ன பண்ணணும்னா, எப்படி சொல்லணும்? நீங்கள் புத்தகத்தை படிக்கிறீங்க, அந்த புத்தகத்தை உள்வாங்கிக்கணும். அந்த புக்கை நீங்கள் உள்வாங்கிட்டு உங்கள் மொழியில் சொல்லணும். சரியா? இப்போ நீங்கள் கதை நிறைய பேர் சொன்னீங்க, அழகாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்? புக்கை வாசித்து அதில் உள்ள கருத்துக்களை உள்ளே எடுத்துக்கிட்டு உன்னுடைய மொழியில் நீ வெளிப்படுத்த தெரியணும். உன்னுடைய மொழி, அதுதான் வந்து நிறைய வெக்காபுலரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். வெக்காபுலரினா சொற்களஞ்சிய பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வார்த்தைகள் நமக்கு பேச வரும். அந்த மாதிரி கதையை படிக்கணும். சரியா? ஜப்பானில் ஒரு பெரிய வீரர் இருந்தார். அந்த வீரரோட பேர் வந்து நோபுநாகா. நோபுநாகா அப்படின்ற ஒரு பெரிய வீரர் இருந்தார்.
அந்த நொபுநாகா ஒரு முறை சண்டைக்கு போகிறார், போருக்கு போகிறார். அப்படி கடைசியாக பையனுக்கு ஸ்கெட்ச் கொடுத்தேனாமா, வாங்கிட்டியாப்பா நீ? ஓகே. போருக்கு போகிறாரு. அப்படி போருக்கு போக பார்த்தீங்கன்னா இவருடைய ஆப்போசிட் டீமில் இருக்கிறாங்களே எதிரி படைகள், அந்த எதிரி படை இவரை மாறி பல மடங்கு அதிகமாக இருக்கு. என்ன நினைப்பாங்க, ஐயோ போச்சுடா, இன்னைக்கு நாம என்ன ஆனோம், இன்னைக்கு அவ்வளோதான், நாம கத்தம் போகையா, இன்னோட நம்ம தோத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா படை வீரர்களும் பயப்படுறாங்க. நொபுநாகா மட்டும் தைரியமாக என்ன பண்ணுறாரு, போருக்கு போகிற வழியில் ஷின்டோ கோயில், ஜப்பானியர்கள் வந்து ஷின்டோ அப்படின்ற கோயிலுக்கு போவாங்க, அந்த ஷின்டோ கோயிலுக்கு போகிறாரு. நீங்கள்லாம் கொஞ்சம் வெளியிலே இருங்க, நான் மட்டும் எங்கே போகிறேன், இந்த ஷின்டோ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன். உள்ளே போகும்போது என்ன பண்ண போகிறேன், நான் என்கிட்ட ஒரு காயின் இருக்குது, இந்த காயினை தூக்கி போடுறேன். தூக்கி போடும் பொழுது தலை விழுந்தா நாம் ஜெயிச்சிருவோம், பூ விழுந்தா தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு படை வீரர்கள்ட்ட சொல்லிட்டு நொபுநாகா கிளம்புறாரு ஷின்டோ கோயிலுக்கு. வெளியில் படை வீரர்கள் காத்திருக்கிறாங்க. இவர் கோயிலுக்குள்ள போகிறாரு, ரொம்ப நேரம் பக்தியை சாமி கும்பிட்றாரு. கும்பிட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, காயினை தூக்கி போடுறாரு. எல்லாரும் ஆர்வமா என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளில நிற்கிறவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. எடுத்து காமிக்கிறாரு, தலை விழுந்துருது. போர் வீரர்களுக்குலாம் என்ன ஆயிடுச்சு, ஆஹா யார் ஒரு வாக்கு நம்ம கொடுத்துட்டா, கடவுளே நாம ஜெயிச்சிருவோம்னு சொல்லியாச்சு. பயம், ரொம்ப தைரியம், போருக்கு கிளம்பிட்டாங்க. இவர்களை போல 10 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய படை வீரர்கள். நொபுநாகா தன்னுடைய படையோட போருக்கு கிளம்பியாச்சு. போனா யார் வின் பண்ணா, நொபுநாகா வின் பண்ணிட்டாரு. இவரை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக இருக்க படை வீரர்களை இவர்கள் படை வீரர்கள் தோக்கடிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். வெற்றி முடிச்சு வெற்றியோட வர வழியில நொபுநாகாட கேட்குறாங்க, பார்த்தீங்களா நம்ம சாமி கும்பிட்டு போனோம், சாமி கும்பிட்டு டாஸ் போட்டதுல தலை வரும்னு சொன்னாங்க இல்லையா, வந்தது கரெக்டா, நம்ம அதனால தான் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நொபுநாகா வந்து தன்னுடைய அமைச்சர்கிட்ட அமைதியாக சொல்றாரு, கடவுளுடைய துணை நமக்கு இருந்தது, ஆனால் கடவுளோட துணை மட்டும் இருந்தால் மட்டும் நம்ம வின் பண்ணியிருக்க முடியாது. அந்த காயின் எடுத்து காமிக்கிறாரு. அந்த நாணயத்தின் 2 பக்கங்கள்ல என்னதான் இருக்குது, தலை தான் இருக்குது. ஸோ இதில் வின் பண்ணுவோன்ற எண்ணம் நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை வந்துச்சு தான் மன உறுதி அவங்களுக்கு வந்தது. போரில் தீவிரம் போடுங்க. என்றைக்கு நாம் மனம் தளர்ச்சி அடைகிறோமோ, என்னால் முடியாது அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கே நம்ம எதை நோக்கி வந்துடுவோம். என்னால் முடியாதுன்னு நினைச்சா எதை நோக்கி வந்துடுவோம், தோல்வி. என்னால் முடியும் நினைச்சா, முடியும் நினைச்சா, அப்ப என்னால் முடியும்ன்ற நம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தான் நான் என்ன பண்ணேன், ஏமாத்தல, கோயிலுக்கு போய் இதை மாதிரி அவர்களுக்கு தன்னம்பிக்கையை விதைச்சேன். அவருடைய மன உறுதி எல்லாருக்கும் வரணும்னா இதை சொன்னா கடவுளே சொல்லிட்டாரு நாம ஜெயிச்சிருவோன்ற ஒரு மன உறுதி அவர்களுக்கு உண்டாக்குனேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ என்னால் முடியும் அப்படின்றது உங்களால எல்லாம் முடியுமா? ஸோ ஐ கேன் டூ சொல்லுங்க, ஐ கேன் டூ. உன்னால முடியுமா? எல்லாராலையும் முடியுமா? சரி, இப்போ ஒவ்வொருத்தரும் என்னவாக போறீங்கன்னு 2 வரிசையா சொல்ல போறீங்க. பாப்பா நீ என்னவாக போறா, படிச்சு முடிச்சு பெரிய ஆள் ஆன உடனே? கலெக்டர். வாவ் சூப்பர், கொஞ்சம் எனக்கு கண்டுக்கடா. நீனா? டாக்டர், எனக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஓகேவா? என்கிட்ட படிச்ச என் பிள்ளை. ஓகே. போலீஸ். டீச்சர். சூப்பர். செஃப். வாவ் டிஃப்ரெண்டா ஒன்று வந்துருக்கு பாருங்க, செஃப். எந்த துறையை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம்ல. டாக்டர், ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், இங்கே ஒரு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், அங்கே ஒரு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். எனக்கு இப்போமே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டாக்டர், எத்தனை டாக்டர்? ஆஹா சூப்பர். போலீஸ் சூப்பர். சட்டம் ஒழுங்கு நிலையாட்டுறது. கலெக்டர், 2 கலெக்டர் ஆயிடுச்சு. டீச்சர், ஏன் டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன்? இந்த டீச்சர்னு சொன்னவங்க மட்டும் நின்றுறேன், கடைசி நான் கேட்குறேன். அப்புறமா உன்ட்ட நீ டாக்டர். டாக்டர் நீங்கள் நல்லா சாப்பிடணும் டாக்டர். ஓகேவா? நல்லா சாப்பிடுவீங்களா? நல்லா சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டியா? பற்றி உன்னை பார்த்தாலே தெரியுது. குட் பாயை நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும்.
கலெக்டர். எத்தனை கலெக்டர்? குட்டி நீ பாப்பா என்ன வாங்க போறீங்க? நான் குழந்தையாவே இருந்துக்கிறேன்றியா? சூப்பர். உனக்கே தெரியலையா? ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். சூப்பர். ஃபயர் என்ஜின். ஓ, ஃபயர் என்ஜின் ஓட்டுறது. சூப்பர். ஆர்மி ஆஃபீஸர், மிலிட்ரி. பாப்பா சயின்டிஸ்ட். பத்தியா, நம்ம சயின்டிஸ்ட் ஆயிரும்ல. வெரி குட், டிஃப்ரெண்ட் திங்கிங். ஓகே, சிட் டவுன். சூப்பர் சூப்பர். நீமா? டீச்சர். என்ன டீச்சர்? கிராஃப்ட் டீச்சர். ஓ சூப்பர். டாக்டர். சும்மா டாக்டர் டாக்டர் சொல்லக்கூடாது, யோசிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு பேஷன். போலீஸ். ஏ ஜட்ஜடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி அவளுக்கு அந்த மோட்டிவேஷன் வந்துச்சுன்னு தெரியல. சூப்பர். ஐஏஎஸ், கலெக்டர், பைலட். சூப்பர்டா. பெண் பைலட் இருக்காங்க, நீயும் உருவாகிற பெண் பைலட்டா. விராட்டிபத்திலேருந்து பவித்ரா ஸ்ரீ பைலட்டா உருவாகிறேன் இருக்கா. டாக்டர். சூப்பர். சயின்டிஸ்ட் தெரியல மிஸ் எனக்கு. என்னடா? சரி பரவாயில்ல. டாக்டர். ஏங்க? ஐபிஎஸ். கதையில் ஐபிஎஸ் தான். ஆர்மி ஆஃபீஸர். பாருப்பா, குட்டி எழுத்தாளர். எழுத்தாளர். வெரி குட். சூப்பர் சூப்பர். போலீஸ். ஐ டாக்டர். டாக்டர் வெறுமனே சொன்னீங்க, நான் ஐ டாக்டர், ஆப்தால்மஜிஸ்ட். ஓகே. இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். ஒரு ஸ்பெஷலாக சொல்லிட்டோம் நாங்கள். இங்கிலீஷ் டீச்சர், பெரிய டீச்சர் இருக்காங்க பின்னாடி. சொல்லிட்டியா? டாக்டர். நீமா? ஆஸ்ட்ரோனட். வாவ், சூப்பர் சூப்பர். எவ்வளவு திறமைகள் உங்களுக்குள்ள, எத்தனை கனவுகள். டீச்சர் ஆகிறேன்ற மட்டும் எந்திரிங்க பார்க்கலாம். ஏன்னா ஒருத்தர் ஏன், என்ன ரீசன் மட்டும் எனக்கு சொல்லிடுங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நான் பீயிங் எ டீச்சர், ஐ வாண்ட் டு நோ வை யூ சூஸ் தட் டீச்சர் ப்ரொஃபஷன். நத்திங். டீச்சர் என்ன? ஏன்டா டீச்சர்? நிறைய, இன்னும் நிறைய கற்றுக்கலாம். ஆசிரியராக இருந்தால் நிறைய கற்றுக்கலாம். வெரி குட். நீ? எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். எவ்வளோ நல்ல குணம். வெரி குட். நல்லா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சூப்பர். டீச்சர் சொல்லி கிராஃப்ட் டீச்சர். ஏன் கிராஃப்ட் டீச்சர்? உனக்கு பிடிக்கும் கிராஃப்ட்? பிடிக்கும். என்னெல்லாம் செஞ்சுருக்க கிராஃப்ட்டு? என்னம்மா? ஃபால்ஸ் செஞ்சுருக்கியா? ஓகே. இங்கே யாரோ டீச்சர் சொன்னீங்களே, இல்லையா? டாக்டர். இன்றைக்கு நான் டீச்சர் ஆவேன், நான் டாக்டர் ஆவேன், நான் ஐஏஎஸ் ஆவேன், ஐபிஎஸ் ஆவேன், கலெக்டர் ஆவேன், இப்படி நிறைய பதில் நீங்கள் சொன்னீங்கல்ல. இப்போ இருந்தே உங்கள் மனசில் அதை வச்சுக்கணும். ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும், அப்படி தான் நம்ம நடந்துக்கணும். ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும், அப்படி தான் நம்மளுடைய செயல்கள் இருக்கணும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருக்கு, அவன் அழகாக கதை எழுதியிருக்கான். 22 குழந்தைகள் 22 கதைகள்னு ஒரு கதை புத்தகம் தயாராக இருக்குது. அது தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் மூலமாக அந்த கதை எழுதி அந்த கதை புத்தகம் அச்சிடுறதுக்கு போயிருக்குது. அதில் அவனோட கனவு அப்படின்றத கதையை, அவனோட சொந்த கதையை ஐஏஎஸ் ஆவேன் தான் எழுதியிருக்கான், ஐபிஎஸ் ஆவேன் தான் எழுதியிருக்கிறான். ஸோ அப்படி கனவு உள்ளவங்க என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கே நான் அதை நோக்கி இருக்கணும். ஐஏஎஸ் ஆகிறேன்றவங்க ஐஏஎஸ் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி இருக்கணும். கரெக்டாக இருக்கணும். அதான் எப்படி இருக்கணும்னா சரியாக இருக்கணும். நம்மளை குறை சொல்லக்கூடாது. எல்லா விஷயத்தையும் நான் சரியாக இருக்கணும். இப்போ என்னுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குதோ அந்த எண்ணத்துக்கு உயிரோட்டம் கொடுக்கறது யாரு? யார் உயிரோட்டம் கொடுக்கணும்? நீங்கள் தான் கொடுக்கணும். நான் ஐஏஎஸ் ஆகிறேன்னா ஐஏஎஸ்க்கு ஏற்ற மாதிரி உழைப்பு ஒன்றை இருக்கணும். ஐபிஎஸ் ஆகணும், அதற்கேற்ற மாதிரி உடல் தகுதி ஒன்றை இருக்கணும். படிப்பும் இருக்கணும், உடல் தகுதியும் இருக்கணும். ஸோ எந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணாலும் அதற்கேற்ற கடின உழைப்பு உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஐஏஎஸோ ஐபிஎஸோ டாக்டரோ எதா வேணாலும் ஆக முடியும். ஓகேவா? இன்றைக்கு ஐஆர்எஸ் அப்படின்ற ஒரு துறையில் நந்தகுமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அவரை? நந்தகுமார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐஆர்எஸ், இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ். அவர் ரொம்ப பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாலாம் படிக்கலை. படிக்கும் பொழுது, படிக்கக்கூடிய காலத்தில் ரொம்ப பெஸ்டெல்லாம் இல்லை. அவர் இடையில் படிப்பை நிறுத்திட்டாங்க, படிக்க முடியல.
குடும்ப சூழ்நிலை எப்படி? இடையில படிப்பு நிப்பாட்டியாச்சு. லாட்ரி சீட்டு விற்க போனார். ஒரு டிஸ்கன்டினியூ ஸ்டூடெண்ட் தான் அவர். அதற்கப்புறம் தன்னுடைய படிப்பை தொடர்ந்தார். அதற்கப்புறம் ஐஆர்எஸ் எழுதினார், பாஸ் ஆனார். அதுதான் அவருடைய வெற்றியின் இது. அதனால என்னால் படிக்க முடியல, நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், எனக்கு படிப்பு வரலை, நான் அவ்வளோதான் என்னோட லைஃபு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கு நம்ம முன்னாடியே நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. எதுவுமே முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய கனவுகள் நினைவாகணும்னா அதற்கான உழைப்பு, முயற்சி எல்லாமே யார்கிட்ட தான் இருக்கணும்? யார்கிட்ட தான் இருக்கணும்? உங்கள்கிட்ட தான் இருக்கணும். அதற்கு உடந்தையா யார் இருப்பா? உங்களுக்கு உறுதுணையா யார் இருப்பா? யார் இருப்பா? பேரண்ட்ஸ். நீங்கள் என்ன அந்த ஸ்கூலில் படிக்க வச்சிருக்கலாம்ல, நான் பெஸ்ட்டாக படிச்சிருப்பேன், நீங்கள் என்ன இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க, அவ்வளோதான் என்னால் முடியும். இல்லை, எங்கே படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோம் அதுதான் முக்கியம். புத்தகத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். ஓகேவா? இன்னும் ஒரு சின்ன கதை போகலாமா? போர் அடிக்குதா? இல்லையா? இன்னும் ஒரே ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு பாட்டு பாடிட்டு கூட கதைக்கு போகலாம். எழுந்திரிங்க. ரொம்ப நேரம் உட்காந்தா கொஞ்சம் கை கால்லாம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா? ஓகே, குட் குட் குட். முன்னாடி வந்துருங்க. ஃப்ரண்ட்ல வா, பாப்பாவோட நில்லு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏதோ நான் ஒரு தடவை பாடி முடிக்கிறேன்ப்பா. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஒரு தடவை பாடுறதை மட்டும் கேளுங்க. ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் பள்ளி ஞாபகம் தாலாட்டும். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் பள்ளி ஞாபகம் தாலாட்டும். பாட்டு என்றாலே கவி பாரதி ஞாபகமே, கல்வி என்றாலே காமராசர் ஞாபகமே, சாந்தி என்றதும் அண்ணல் காந்தி ஞாபகம், படிப்பு என்றதும் ராதா கிருஷ்ணன் ஞாபகம். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் பள்ளி ஞாபகம் தாலாட்டும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் பள்ளி ஞாபகம் தாலாட்டும். பாட்டு என்றாலே கவி பாரதி ஞாபகமே, கல்வி என்றாலே காமராசர் ஞாபகமே, சாந்தி என்றதும் அண்ணல் காந்தி ஞாபகம், படிப்பு என்றதும் ராதா கிருஷ்ணன் ஞாபகம். ஓகே, சிட் டவுன். இன்னும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. இன்னொரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமா? உட்காந்துக்கலாம். சிட் டவுன். என்னது என் கையில் இருக்குது? பேப்பரா? பேப்பரில் எது? ஓ, பின்னாடி எழுதி இருக்குது தெரியுதா? எந்த பக்கத்தை மட்டும் சொல்லுங்க. ஒரு பிளைன் பேப்பரா? டாட் இருக்கு. எல்லோ கலர் பேப்பர். பேப்பர் அதெல்லாம் ஒரு தெரியுதா? இப்போ நான் பேப்பர் காமிச்சேன். இந்த பேப்பர் இவ்வளோ பெரிய பேப்பரில் இவ்வளோ இடம் சும்மா தான் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணில் என்ன தெரிஞ்சுது?
ஒரு சின்ன டாட்டு தான் தெரிஞ்சிச்சு. அப்படியே பின்னாடி எழுதியிருக்கிறது தெரிஞ்சிச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? நாம் நிறைய நல்லது செஞ்சாலும் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல், தவறான செயல், அழகான ஒரு சேலை, எவ்வளோ நல்ல சேலை இருக்கும், சின்னோடு ஏதோ ஒன்று கொட்டி சின்ன டாட் தெரிஞ்சு வச்சுக்க, என்ன உங்கள் சேலையில் ஒட்டி இருக்குது, என்னவோ என்ன உங்கள் சேலையில் ஒட்டி இருக்கு, என்ன உன் ட்ரெஸ்ஸில் ஒட்டி இருக்கு, என்ன உன் ஷர்ட்டில் ஒட்டி இருக்குது சொல்கிறாங்களா? கேட்டுப்பட்டிருக்கீங்களா? யூனிஃபார்ம். அதே போல தான் நம்மளோட செயல்கள் ஒன்றொன்றும் எவ்வளவு நன்மை செய்கிறோமோ அதில் ஒரு சின்ன புள்ளி கூட வந்துடக்கூடாதுன்றதுல கவனமாக இருக்கணும். ஓகே, இப்போ ஓரளவு நான் அவசரத்தில் வட்டம் வரைஞ்சிருக்கிறேன். 2 வட்டங்கள், 2 வட்டம். ஓகேவா? இப்போ இது ஒரு ஆக்டிவிட்டி. வர்றவங்க ரெடியாக இருந்துக்கோ, வந்தவங்க வரக்கூடாது, வராதவங்களுக்கு தான் இப்போ இது. இப்போ இந்த 2 வட்டம் வரையணும், கையெடுக்காமல் வரையணும். கையெடுக்காமல் இந்த 2 வட்டங்கள் வரைகிறவங்க வின்னர். கையெடுக்காமல் வரையணும். ஞாபகம் வச்சுக்கோ, யோசிச்சுக்கோ, யோசி டக் டக்குன்னு வந்துடாத. 2 வட்டம் வரையணும். ஆனால் எப்படி வரையணும்? கை எடுக்கக்கூடாது. அவ்வளோதான். என்னோட ஒரே ஒரு இது மட்டும், கை எடுக்காமல் 2 வட்டம் வர, அவ்வளோதான். நீ வரலையாப்பா? இது வரைக்கும் வரலையா? நீ வரலையா? குட்டி பையன் முதல்ல வா. நீ எங்கேனாலும் வர, ஒரு எந்த இடத்துல வர, 2 வட்டம் வரையணும், கை எடுக்கக்கூடாது. அங்கே இல்லைப்பா, சின்னதாக கூட வரையலாம். நீ கை எடுக்காம 2 வட்டம் வர. ஓகே, ஒரு வட்டம் வரைஞ்சி நான் கிளாப் பண்ணலாம். கை எடுத்துட்டியே. ஒரு வட்டம் வரைஞ்சி கை எடுக்கக்கூடாது, கை எடுக்காம இன்னொரு வட்டம் வரையணும். பாப்பாவா, நீ வரல? திருப்பியே சொல்றேன், ஒரு வட்டம் வரைகிற, கையை மேலே எடுத்து திருப்பி இன்னொரு வட்டம் வரக்கூடாது, கை எடுக்காம இன்னொரு வட்டம் வரையணும். இடையில ஒரு கோடு வந்திருக்கா எனக்கு? அந்த பாப்பா வரைஞ்சிருக்கா? இடையில கோடு வந்திருக்கா? என்னோட கோடு வந்துச்சா? வரல. கோடு வராமல் வரையணும். குட். ஆனால் அட்டன் பண்ணதுனால உனக்கு ஒரு இந்த வாங்கிக்கோ. இந்தடா குட்டிப்பா தம்பி. என்னம்மா? பிங்க் கலராடா? அப்படி தேடி கொடுக்க முடியாதுன்னா லேட் ஆகுமேண்டா. யார் வரா? ப்ளீஸ் மேம். கை எடுக்காம வரையணும். ட்ரை. எடுத்துட்டியே? கை எடுத்துட்டியே? உள்ள ஜாயின் வருது. ஜாயினிங் வரக்கூடாது. செய் பார்ப்போம். குட். வாட்ஸ் யுவர் நேம்? ஜான்வி. எந்த கிளாஸ்? 6th. குட். எந்த ஸ்கூலு? சொல்றேன் நான். கோ டு பிளேஸ். ஜான்வி வின் பண்ணியாச்சு. கிளாப் பண்ணலாம். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எப்படி திங்க் பண்ண நீ? எப்படி திங்க் பண்ண? அவரே சொல்லுவா. இப்போ உட்காரலாம். இப்போ ஜான்வியே சொல்லுவா பாருங்க எப்படி ட்ரை பண்ணான்னு. இப்போ எல்லாரும் திங்க் பண்ணாத திங்க் பண்ணியிருக்கால, இதுதான் மாத்தி யோசி. முடியாது என்பது இல்லை. உட்காரலாமா? எப்படி செஞ்ச சொல்றா. இந்த போட்டிருக்கா ஜான்வியோட வட்டம். இந்த வட்டம் எங்கேயா டச் ஆயிருக்கா? 2 வட்டம் தனித்தனியா போட்டா. ஜான்வி மட்டும் வித்தியாசமா சிந்திச்சா. எப்படிப்பட்டா? நான் என்ன சொன்னேன்? கையை தான் எடுக்கூடாதுன்னு சொன்னேன். ஜான்வி என்ன பண்ண? வரைஞ்சு காமிடா திருப்பி. கவனி, ஜான்வி என்ன பண்றான்னு பாருங்க.
அந்த இடத்துக்கு என்ன பண்ணா, இந்த பேப்பரை கொஞ்சம் மடிச்சுட்டு அந்த பேப்பரில் கொஞ்சம் வரைஞ்சிட்டு அடுத்து வரைஞ்சா. ஓகேவா? நான் கை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அவள் அந்த பேப்பரை அது வேற கூட தேடலை அவள். நான் அதனால தான் பக்கத்தில் இந்த பேப்பர் வச்சுருந்தேன். யாருக்காவது தோணுமா இதை வச்சு கூட, இப்படி கோடு வந்துச்சுல, இதை வச்சு கூட மேலே வச்சு இப்படி பண்ணலான்னு இதை பக்கத்தில் வச்சுருந்தேன். நீங்களாம் திங்க் பண்ணல. ஆனால் அவன் என்ன பண்ணா, தன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பேப்பரையே மடித்து வரைஞ்சிட்டா. சூப்பர்டா, குட் குட், வெரி குட். இதே மாதிரி சமயத்தை சரியாக பயன்படுத்தணும். எந்த நேரத்தில் எப்படி நீங்கள் அந்த யோசனை அப்படின்றது முக்கியம். ஒரு சின்ன கதை, அப்புறம் ஒரு சின்ன பாட்டு, அவ்வளோதான். போர் அடிக்குதா? ஆமாவா இல்லையா? பசிக்குதா இல்லையா? ஓகே, கேம், ஒரு சின்ன கதை, ஒரு ஜென் கதை ஒன்று. அந்த ஜென் துறவிக்கு ரொம்ப பசிடுச்சு. எல்லாருக்கும் இப்போ பசி நேரம் தானே இல்லையா? ரொம்ப பசிடுச்சு. என்ன பண்ணாரு, சமைக்கிற ஆள்கிட்ட வேகம், எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் போய் சமையல் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சமையல்கார்ட்ட சொல்றாரு. சமையல்காரரும் பசிச்ச உடனே வேக வேகமாக போய் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் போய் காய்கறியெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக காய்கறி கீரைகள்லாம் எடுத்துட்டு வராரு. பசியை சரி பண்ணுறதுக்கு வேகமாக சூப் தயாரிக்கலான்னு அந்த காய்கறிகளையும் கீரைகளையும் வெட்டி சூப் தயாரிக்கிறாரு. தயாரிச்சாரு, சூப்பரான சூப்பு. ஜென் துறவிகளெல்லாம் தியானம் முடிச்சு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. துறவிகள்கிட்ட ஒவ்வொரு கோப்பையில் சூப் ஊற்றி வச்சாச்சு, எடுத்துகிட்டு போகிறாங்க. துறவியோட தலைவருக்கு தனியாக ஒரு சூப் வச்சுருக்கு. சூப்பை குடிக்கிறவங்களாம் வா சூப்பர், என்ன டேஸ்ட்டு, உங்கள் சமையல் அடிச்சுக்கிறது யாரோ செஃப் சொன்னாங்களே. இங்கே செஃப் எங்கே போனீங்க? நீ தான் செஃப்பு. கேட்டுக்கோ, உங்கள் சமையல் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல்காரரை எல்லாரும் பாராட்டுறாங்க. 2-3 இப்போ தெரியாது, செஃப் ஆன அப்புறம் தெரியும்ல, அதுதான் பாராட்டுறாங்க. அந்த சமையல்காரருக்கு ரொம்ப சந்தோஷமா. அப்போ தான் என்ன பண்ணுற, எடுத்து ஊற்றும் பொழுது தான் அவர் கவனிக்கிறாரு, அந்த ஜென் துறவி இருக்கார் இல்லையா தலைவர், அந்த சூப்பு கரெக்டாக அவர் வந்து எடுக்கவும் இந்த சமையல்காரர் பார்க்கவும் சரியாக இருக்குது. அங்கே என்ன இருக்குது, ஒரு குட்டி பாம்போட தலை உள்ளே இருக்குது. அவசர அவசரமாக தோட்டத்தில் போய் காய்கறியும் கீரையும் எடுத்தவர் எதையும் சேர்த்து எடுத்துட்டாரு. தெரியாமலே வேகமாக சமைக்கிறேன்னு டக் 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 வெட்டி போட்டார். பாவம் போட்டி சூப்பில் போட்டாச்சு. அது பாய்சன் இல்லாத பாம்பு, விஷம் இல்லாத பாம்பு. ஸோ எல்லாரும் குடிக்கிறவங்களாம் சூப்பராக இருக்குட்டாங்க. ஆனால் ஜென் பார்த்துட்டாரு, அவருக்கு என்ன இருக்குது, பாம்போட தலை வந்திருக்குது. அதனால தெரிஞ்சிடுச்சு, உடம்பு வந்தால் கூட தெரியாது. இங்கே வாணி, முதல்ல என்ன சமைச்சிருக்கிற நீ? இதான் சமையலா? இவ்வளோ மோசமாக இருக்குது, பாம்போட தலை வந்திருக்கு பாரு உன்னோட சமையலில். இவருக்கு அரண்ட போச்சுடா, இன்னைக்கு நம்ம அவ்வளோதான், நம்ம வேலை போகுது அப்படின்னு யோசிச்சுக்குள்ள உடனே கையில் எடுத்தாரு. ஆமாங்க, தெரியாமல் வந்துருச்சு போல. டக்குன்னு வாயில் போட்டு என்ன பண்ணிட்டாரு, கடிச்சி அவர் என்ன பண்ணிட்டாரு, சாப்பிட்டார். மற்றவர்கள்லாம் அந்த சூப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது, உன் கை தான் ராசி, சூப்பர், நீ எப்போ பார்த்தாலும் உன் கை பக்குவம் மாதிரி வரவே வராது அப்படின்னு பாராட்டிட்டு இருந்தாங்க. இவர் கண்ணில் மட்டும் அது பட்டுச்சு. இது ஏன் பார்த்ததுனால அந்த சூப் அவருக்கு நல்லாலாம் போயிடுச்சு. இவரும் அந்த பாம்பு தலையை பார்க்காம குடிச்சிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் சமயோசிதமாக அந்த சமையல்காரர் என்ன பண்ணாரு, டக்குன்னு அடுத்தவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு அந்த பாம்பு தலையை தூக்கி தான் சாப்பிட்டுட்டு, நல்லா இருக்கே, அருமையாக இருக்கே, சூப் டேஸ்ட்டாக இருக்குது இது அப்படின்னு மாதிரி சொன்னார். இவருக்கு என்னடா எதுன்னு ஆச்சரியமாச்சு. ஏன்னா பாம்பு தலை இருந்தால் தானே இருக்குதுன்னு சொல்லி அவனை ஏதாவது சொல்ல முடியும். இருந்ததையும் எடுத்து சாப்பிட்டாச்சு. ஸோ சில வேளைகளில் அது பாய்சனஸ் ஸ்னேக் இல்லை, அதனால தப்பிச்சாச்சு. பொதுவாக வந்து அந்த இலைத்தலைகளில் பச்சை பாம்பு தானே இருக்கும். அது ரொம்ப வந்து சில பாம்புகள்லாம் விஷமில்லாத பாம்பு நிறையா, விஷமான பாம்புகள் அதுக்குன்னு தனியான இடத்துல தான் இருக்கும். அது நம்மகிட்ட வரவே வராது. நாம் போய் அதை அன்லெஸ் அதர்வைஸ் அது நம்மக்கிட்டே வராது, நம்மளை பார்த்து தள்ளி தான் போகும். ஓகே, அது மாதிரி சில வேளைகள் நாம் எப்படி நடந்துக்கணும். இப்போ சமயோசித புத்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ அந்த பொண்ணு அழகாக திங்க் பண்ணி பண்ணா பாரு, ஒரு வட்டம் போடவும் தொடாமல் பொண்ணு அந்த பேப்பரே மடித்து அழகாக போட்டா. பாப்பா பேர் என்னடா? ஜான்வி. ஓ ஜான்வி,
ஓகேவா? அது மாதிரி சிந்திக்கவும் தெரியணும். என்னால் எதுவும் முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு வட்டம் போடணும், எனக்கு காம்பஸ் இருந்தால் தான் நான் போடுவேன், இல்லைன்னா என்னால் போட முடியாது. அப்படியா? காம்பஸ் இல்லைன்னா வட்டம் போட முடியாதா? போடவே முடியாதா? நான் அளவே சொல்லலை, ஒரு வட்டம் தான் போடணும்னு சொல்கிறேன். எப்படி போடுவீங்க? பென்சிலில் ஒரு பேப்பரை வச்சு பேப்பரை சுற்றினா வட்டம் சரியாக வந்துருமா? சரியாக வராது. கிளாப் பண்ணுங்க, நல்ல ஐடியா, குட். 1 ரூபி வலையில வச்சு 1 ரூபி. இதை தாண்டி யோசி, இதை தாண்டி யோசி. இதெல்லாம் குட்டி பிள்ளைங்க யோசிக்கிறது. இதை தாண்டி யோசி. கையிலே வட்டம் பெர்ஃபெக்டா வராதே. என்னப்பா? எனக்கு பெரிய வட்டம் இங்கே போடணும். வட்டம் நான் இதுக்கு போய் இங்கே ஒரு வட்டம் போடணும், பெரிய வட்டம் நான் போடணும். எப்படி போடலாம்? நான் இங்கே போடணும்னு சொல்லிட்டேன். நான் இந்த இடத்துல ஒரு வட்டம் எனக்கு வேணும். எப்படி போடலாம்? ஏன்னா இவ்வளோ பெரிய வட்டம் வேணும். நூல் வச்சு எப்படி போடணும்? அதுதான், நூலை வச்சு இப்படி சென்டர் பாயிண்ட்ல நூலை வச்சு கிளாப் பண்ணுங்கப்பா. உனக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு மையப்புள்ளி வட்டம் வரைகிறதுக்கு நம்ம மையப்புள்ளி மட்டும் தான் வேணும். ஒரு மையப்புள்ளி சென்டராக வச்சிருவீங்க. அந்த மையப்புள்ளியை வச்சுட்டு அதோட அடுத்த முனை, நூலோட அடுத்த எண்டு எவ்வளோ பெருசாக எனக்கு வேணுமோ அந்த எண்டில் ஏதாவது ஒன்று மணல், நம்ம கிரவுண்டாக இருந்தோம்னா ஏதோ ஸ்டிக்கு கூட வச்சாலே போதும். இல்லை இந்த மாதிரி இடமா இருந்தால் ஒரு சாக் பீஸ் அதை கட்டி விட்டு இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் மாறக்கூடாது. நூலும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா டைட்டான இதாக இருக்கணும். அதை சுற்றி போனீங்கன்னா என்ன வந்துடும்? அந்த சென்டர் பாயிண்ட். இதான் உங்களுக்கு மேக்ஸ் புக்லலாம் வந்திருக்கும். ஒரு மாடு ஒன்று கயிற்றில் கட்டப்பட்டுள்ளது, அந்த மாடு சுற்றக்கூடிய வட்டத்தின் சுற்றளவு என்ன, பரப்பளவு என்னன்னு வந்திருக்கா புக்கில், மேக்ஸில்? ஸோ இதுதான் எல்லாமே வாழ்க்கையின் சம்மந்தப்பட்டது தான். படிப்பு என்பது வேற, வாழ்க்கை என்பது வேற, எல்லாமே ஒன்று தான் நமக்கு. ஓகேவா? சரி, ஒரு பாட்டோட முடிச்சுக்கலாமா? ஸ்டாண்ட். ஓகே, ஒரு பாடுறதை கேட்டு அடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நூலகம் செல்வோம் வா, நூல்கள் படிப்போம் வா, படித்து உயர்வோம் வா, பறந்து செல்ல வா. நூலகம் செல்வோம் வா, நூல்கள் படிப்போம் வா, படித்து உயர்வோம் வா, பறந்து செல்ல வா. படித்து சிறந்த மேதையாக நீயும் மாறவா, படித்து சிறந்த மேதையாக நீயும் மாறவா. நாங்கள் உந்தன் உயர்வில் மகிழும் நல்ல சமூகம் அல்லவா. படித்து சிறந்த மேதையாக நீயும் மாறவா, நாங்கள் உந்தன் உயர்வில் மகிழும் நல்ல சமூகம் அல்லவா. நூலகம் செல்வோம் வா, நூல்கள் படிப்போம் வா, படித்து உயர்வோம் வா, பறந்து செல்ல வா. கல்வியுடன் கலைகளும் கலந்ததினாலே நல்ல சமுதாய பண்பினையும் பெறுவோம் தன்னாலே. கல்வியுடன் கலைகளும் கலந்ததினாலே நல்ல சமுதாய பண்பினையும் பெறுவோம் தன்னாலே. சிறந்த நல்ல திறமைகளை வளர்க்க வேண்டுமா, அதை எங்கு வளர்ப்போம் என்று நீயும் கலங்க வேண்டாமே. சிறந்த நல்ல திறமைகளை வளர்க்க வேண்டுமா, அதை எங்கு கற்போம் என்று நீயும் கலங்க வேண்டாமே. கற்குமிடம் தான் நம் கேசியில் தான், அதை அன்றும் இன்றும் என்றும் நாம் நினைவில் கொள்வோமே. கற்குமிடம் தான் நம்ம கேசியில் தான், அதை அன்றும் இன்றும் என்றும் நாம் நினைவில் கொள்வோமே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணலாமா? சேர்ந்து பாடணும், எல்லாரும் பாடணும், எனக்கு சத்தம் கேட்கணும். ஓகேவா? இது கொஞ்சம் இங்கே ஏற்ற மாதிரி மாற்றினதுனால பேப்பர் எடுத்துருக்கேன், எல்லாம் பார்க்காம கூட பாடிடுவேன். ஸ்டார்ட் பண்ணலாம், ஆக்ஷனோட பண்ணணும். நூலகம் செல்வோம் வா, நூல்கள் படிப்போம் வா, படித்து உயர்வோம் வா, பறந்து செல்ல வா. ஆக்ஷன் ஆக்ஷன் பண்ணாதான் அழகா இருக்கும். நூலகம் செல்வோம் வா, நூல்கள் படிப்போம் வா, படித்து உயர்வோம் வா, பறந்து செல்ல வா. படித்து சிறந்த மேதையாக நீயும் மாறவா, நாங்கள் உந்தன் உயர்வில் மகிழும் நல்ல சமூகம் அல்லவா. நாங்கள் உந்தன் உயர்வில் மகிழும் நல்ல சமூகம் அல்லவா, நல்ல சமூகம் அல்லவா. நூலகம் செல்வோம் வா, நூல்கள் படிப்போம் வா, படித்து உயர்வோம் வா, பறந்து செல்ல வா.
கல்வியுடன் கலைகளும் கலந்ததினாலே நல்ல சமுதாய பண்பு. கல்வியுடன் கலைகளும் கலந்ததினாலே நல்ல சமுதாய பண்பினையும் பெறுவோம் தன்னாலே. சிறந்த நல்ல திறமைகளை வளர்க்க வேண்டுமா? சிறந்த நல்ல திறமைகளை வளர்க்க வேண்டுமா? அதை எங்கு சென்று கற்போம் என்று திணற வேண்டாமே. கல்வி என்றாலே நம் KCL தான். அதை அன்றும் இன்றும் என்றும் நாமும் நினைவில் கொள்வோமே. KCLனா தெரியுமா? அந்த லைப்ரரியில் KCL குரூப்னே இருக்குதா? குழந்தைகளுக்கான இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ வசதியாக எல்லாம் கொடுத்து நூலகம் படித்து உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது, குழந்தைகள நிகழ்ச்சி என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? கோடை கொண்டாட்டம். வேற வேற என்ன நடக்குது குழந்தைகளுக்கு? செஸ் பயிற்சி. நீங்க ரெகுலரா வருவீங்க. அபாக்கஸ். சிலம்ப பயிற்சி இங்க இருக்குதா? இல்லையே. வேற அபாக்கஸ் பயிற்சி நடக்குது, செஸ் பயிற்சி நடக்குது, ரீடிங் புத்தகம், டிராயிங். கோடை பயிற்சியில தன்னம்பிக்கையா நீங்க பேசுறதுக்கான பயிற்சி. இன்னைக்கு புக் ரிவ்யூ. நூல் அரும்புகள்ல அருமையான என்னமா சூப்பர் மூவி கூட உங்களுக்கு இருக்குது. ஃப்ரீ சினிமா, குழந்தைகளுக்கான திரைப்படங்கள். டெய்லி சாட்டர்டே, வீக்லி சாட்டர்டே இத்தனை நிகழ்ச்சியும் ரெகுலர் ஷோ எங்க நடக்குது? யாருக்காக? யாருக்காக? இதெல்லாம் இங்க நடக்குதுன்னா உங்களுக்காக. வந்து நீங்க கலந்துட்டு நீங்களும் நிறைய இதை மாதிரி உருவாகணும், படைப்பாளி ஆக்கணும். அதுதான், அதற்காக தான் KCLல இந்த அருமையான நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி. ஓகேவா? ஓகே. இன்றைக்கு நிறைய தலைவர்களை பத்தி பார்த்தோம், நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்தோம். நாம சிறப்பான குழந்தைங்களா என்ன நினைக்கிறோமோ, நான் என்ன நினைக்கிறேனோ அது மாதிரி வரணும் அப்படின்னா அதற்கு விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, இது 3 இருந்தா நம்மால எதையும் சாதிக்க முடியும். எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் சாதிச்சுட்டு இருக்கும்போது ஏன் என்னால் முடியாதுன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரணும். why others can do, why can't I? எங்கேயோ யாரும் செய்யறாங்க, மற்றவங்க செய்யறாங்களா, எங்கேயோ செய்யறாங்களா இல்லையா? அப்ப என்னால முடியாது. ஸோ ஐ கேன் டூ. என்ன சொல்லணும்? சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஐ கேன் டூ சொல்லுங்க. நல்லா வைங்க கையை. ஐ கேன் டூ, ஐ கேன் டூ. யார் இப்ப என்கிட்ட எல்லாம் சொன்னீங்க இல்லையா, டாக்டர்ஸ், இன்ஜினியரே வரவே இல்லைடா. யாருமே இன்ஜினியர் சொல்லலை, வேண்டாம் நினைச்சிட்டீங்க போல. சரி, IAS, IPS, கலெக்டர்ஸ், நீங்க எல்லாருமே உங்களுடைய கனவுகள், எழுத்தாளர், வித்தியாசமா எழுத்தாளர், ஜட்ஜு 2 டிஃப்ரெண்டா வந்துச்சு. உங்களுடைய கனவுகள் எல்லாம் நினைவாகணும்னா அதற்கேற்ற உழைப்பு வேண்டும், முயற்சி வேண்டும், கடின உழைப்பு வேண்டும், விடாமுயற்சி வேண்டும். ஓகே ஓகே. இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா என்னோட சேர்ந்து எல்லாம் கலந்து விட்டு அத்தனை குழந்தைகளுக்கும் என்னுடைய நன்றி. இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக ஏற்பாடு செய்து கொடுத்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கும் அவர்கள் உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி. குழந்தைகளை அழைத்து வந்த உட்காந்துக்கடா குட்டீஸ், குழந்தைகளை இங்கே அழைச்சி வந்து ஒவ்வொரு பெற்றோருக்கும் என்னை தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த குழந்தையின் எதிர்காலம் என்பது வெறும் வகுப்பறையோடு முடிவதல்ல, அதுதான் முக்கியம். வெறும் வகுப்பறையோடு அந்த குழந்தையோட எதிர்காலம் முடியறதில்ல, வகுப்பறையை தாண்டி இதையெல்லாம் நீங்கள் அறிமுகப்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் போது கன்னிமரா லைப்ரரி சென்னையில் படித்தேன். கன்னிமரா லைப்ரரி கூட்டிகிட்டு போனாங்க. ஏன் கூட்டிகிட்டு போனாங்க? ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க என்ன. ஸோ கிளாஸில் எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு நான் எல்லாத்துலேயுமே. அப்போ போனது கன்னிமரா லைப்ரரி போகணும்னு ஆசை. எங்கள் வீட்டில் கூட்டு போக முடியாது, ரொம்ப தூரம்ன்றதுனால ஸ்கூல்லேருந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கன்னிமரா லைப்ரரி த பிகஸ்ட் லைப்ரரி, பெரிய லைப்ரரி. 12ஆம் வகுப்பு படிக்கும் போது சென்னையில் போயிருக்கேன். பள்ளி மூலமாக தான் போனேன். இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களை என்ன அருமையான ஒரு நல்ல லைப்ரரி கூட்டு வந்திருக்கீங்க. இதை தொடர்ச்சியாக வச்சுக்கணும். இன்னும் கூட உங்கள் அருகிற குழந்தைங்களுக்கு இதை சொல்லணும். லைப்ரரி, நூலகம் என்பது
நூல்களை வாசிச்சல் வெறுமன கடத்து போகிற ஒரு நூலை படிக்கும் பொழுது அதில் நிறைய கருத்துக்கள் குழந்தைங்க உள்வாங்குறாங்க, நிறைய வாக்கியங்கள் சொற்களஞ்சிகள் பெருக்க வரும், வேகமாக பேச முடியும் குழந்தைங்களால. இன்னைக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு செல்ஃபோன் பற்றி ஒரு கதையை சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் குழந்தைங்க ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் நான் ரொம்ப டைம் எடுத்துட்டணும். டைம் கரெக்டு தானே? அப்படின்றதுனால தான் நான் அந்த செல்ஃபோன் கதையவே நான் விட்டேன். ஸோ இன்றைக்கி செல்ஃபோன் அப்படின்றது வந்து நம்மளை வந்து அதிகமாக ஆக்கிரமிச்சிட்டு இருக்குது. அந்த செல்ஃபோன்லேருந்து இவ்வளவு நேரம் உங்கள் குழந்தைகள் வந்து ஸ்க்ரீன் டைம் இல்லாமல், செல்ஃபோனோ டிவியோ எதுவுமே இல்லாமல் ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் இருக்கிறாங்க. இது வந்து உங்களுடைய இந்த சாக்ரிஃபைஸ், நீங்கள் வந்து குழந்தைகளுக்காக செய்ய சாக்ரிஃபைஸ்ன்றதில் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய இந்த இது வந்து ஒரு முதலீடு தான், நாலேஜுக்கான ஒரு இடம் தான் இது. அது மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களோட பெற்றோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளுக்கு, குட்டீஸ்க்கு தேங்க்யூ. அருமை அருமை, எல்லாரும் அழகாக செஞ்சீங்க, எல்லாரும் அழகாக வந்து எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். எல்லாரும் ஒரு பலத்தை கை தட்டுங்க மேடம்க்கு. ஓகே, இன்றைய நூலர்மகள் நிகழ்வில் மிக அழகாக நூலுரிமை செய்த குழந்தைகளுக்கு பாராட்டுக்கள். தொடர்ந்து இன்றைய எண்ணம் உயர வாழ்க்கை மலர என்னும் தலைப்பில் நமக்கான மிகவும் பயனுள்ள தகவலை மிக சிறப்பாகவும் அழகாகவும் உரை நிகழ்த்திய மேடம் அவர்களுக்கு மறுபடியும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மிக அமைதியாகவும் மிக அழகாகவும் கவனித்த பெற்றோர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் எங்கள் கலைஞர் நூற்றாண்டு உலகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.